ஹலோ வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீங்க? வளமை போல தான் நாங்கள் மேடோனா ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு பிரபலங்களை பற்றி தான் நான் போட்டுக்கொண்டு வரேன். அதே மாதிரி தான் இந்திய வீடியோவிலும் ஆரை பற்றி போட போகிறேன்டா, ஆஷா போஸ்லே இவவை பற்றி தான் போட போகிறோம். மிக பெரிய தலை சிறந்த பாடகி, உங்களை எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். தெரியாதவர்களுக்காகவும் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு தரேன். வாங்கோ அவன் சுயசரிதையை பற்றி என்னன்றதை பற்றி பார்ப்போம். இவ எப்போ பிறக்கிறான்னா 1933 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி தான் இந்த ஆஷா போஸ்லேன்ற பிறப்பு. இந்தியாவில் இவ ஒரு கங்காணி மொழி, தகப்பன் வந்து தினாத், கங்காணி மொழி என்று ஒன்று இருக்குது. அந்த கங்காணி மொழியை சேர்ந்தவா தான் இந்த ஆஷா போஸ்வல். இவற்ற தகப்பன் வந்து தினாத், அவரும் ஒரு திரைப்பட நடிகர், மேடை நாடக நடிகர், பாரம்பரிய பாடகர். அது வந்து அவ வந்தது முழுக்க இசை குடும்பத்தில் இருந்தான் வந்தது. ஏன்னா அவ பரம்பரையாகவே பாடக்கூடிய தேர்ச்சி பெற்றவா தான் இந்த ஆஷா போஸ்லே. தகப்பன்ற பேர் வந்து தினாத், தாயின் பேர் வந்து செவந்தி. தாய் வந்து ஒரு குஜராத் இதை சார்ந்தவா தான் இந்த அவன் தாய். என்னென்ன நேர்களே, இவர்கள் பாடிக்கொண்டு இருக்கிற வரைக்குள்ள இவங்க ஆஷா போஸ்லேக்கு 9 வயது இருக்கேக்க அவன் தகப்பன்ற இறப்பு நடந்து விட்டது. அதனால இவைகள் மும்பைக்கு மூவ் பண்றார்கள். அதை பாருங்க, 9 வயது இருக்கேக்க தகப்பன் இறந்து விட்டார். அவர்கள் மும்பைக்கு மாறி அவாக்கு ஒரு சிஸ்டர் சகோதரி இருக்கிறார், லதான்னு சொல்லி. ஆஷா போஸ்லேயும் சகோதரியும் சேர்ந்து மும்பைக்கு மூவ் பண்ணி அந்த நேரங்களில் தான் திரைப்படத்தில் சினிமாவில் பாடவும் நடிக்கவும் போகிறார்கள். தங்களை பாதுகாக்கிறதுக்காக, வருமானம் தேவைன்றதுக்காக திரையுலகுக்கு நாடுகிறார்கள். அப்படி நாடினவா தான் இன்றைக்கு இவ்வளவு ஃபேமஸாக இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இவாக்கு ஒரு வாய்ப்பு, முதல் தரம் சினிமாக்குள்ள என்டர் ஆகிறா ஒரு மராட்டி திரைப்படம் மூலம்தான். அது வந்து 1943 ஆண்டு எடுக்கப்பட்ட மஜாபால் என்ற ஒரு மராட்டி திரைப்படம் மூலம்தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது சினிமா துறையில பாடுறதுக்கு. என்ன பாடல்ண்டா, எனக்கு அது இது தெரியல, அந்த பாடுற வரிகளை மாத்தின நான் சொல்றேன். சலா சலா நப்பலா என்ற அது ஒரு மராட்டி பாடல். அதன் மூலம்தான் அவ சினிமா துறைக்கு என்டர் ஆகிறா. அப்படி என்டர் ஆயினவா தான் இன்றைக்கு இவ்வளவு ஃபேமஸ் ஆக இருக்கிறா. அதுதான் ஆஷா போஸ்லேன்ற முதல் படம். அதே மாதிரி இப்ப பாடகர்கள் வந்து நிறைய மொழிகள்ல பாடுவார்கள். அதே மாதிரி 1948 ஆண்டு ஹிந்தி படத்துல பாடுற சான்ஸ் வந்து அவருக்கு கிடைக்குது. சவான் ஆயாண்ட திரைப்படம் 1948 ஹிந்தி படம், அதுலயும் ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதுல இருந்து அவ ஹிந்தியிலையும் ஃபேமஸ் ஆகிவிட்டா. இப்படி பாடிக்கொண்டிருக்கீங்கள பாருங்க, இந்த ஆஷாண்ட ஒரு வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. 16 வயது அந்த டைம்ல இவாக்கு 16 வயதா இருக்கேக்கல கன்பட்ராவ் போஸ்லேயை வந்து இவ சந்திக்கிறா. அதாவது வந்து இவாக்கு 16 வயது இருக்கேக்க, அவருக்கு 31 வயது. இருவருக்கும் இடையிலே காதல் உருவாகி விட்டது. பாருங்களே, வயது வித்தியாசம் இல்லாம காதலிக்கிறார்கள். இதைத்தான் சொல்ற உண்மையான காதல் என்று. இந்த காதலை இவருடைய பெற்றோர்கள் வந்து ஏற்க மறுத்து விட்டார்கள். அது சரி வராண்டு இல்லை என்று பிடிவாதமாக நின்று திருமணம் முடித்தவாதான் இந்த ஆஷா போஸ்லே. பாருங்க, 16 வயதிலேயே அவ திருமணம் முடித்து விட்டா. 31 வயது போஸ்லேயே பாருங்க, அதுல இருந்து அவன் பேரெல்லாம் மாறிவிட்டது. இப்படி செய்தவாதான் இந்த ஆஷா போஸ்வல். பிறகு அவ சினிமாவில் பாடிக்கொண்டே இருக்கிறார். 1980 இளையராஜாவை அறிமுகம் ஆகுது அவாக்கு. அந்த நேரங்களில் 80களில் இருந்து தமிழ் துறையிலேக்கு இளையராஜா மூலம் தமிழ் பாடல்களையும் பாடினா. அதாவது இந்த 3ஆம் முறை என்ற படம் ஹிந்தியில மாற்றப்பட்டு எடுத்த படம். அது வந்து சத்மா என்ற பேர்ல டப் செய்யப்பட்டு எடுக்கப்பட்டது. பாருங்க, அந்த 3ஆம் முறை உங்களுக்கு அநேகமா தெரிஞ்சிருக்கும் அந்த படம். அந்த படம் ஹிந்தியில் 83 எடுக்க, அது ஹிந்தியில மாற்றப்படையையும் அதிலும் பாடி இருக்கிறார். 80ஆம் ஆண்டு தான் இளையராஜாவோட அறிமுகம் வந்து அவருக்கு கிடைத்து இளையராஜாவோட சேர்ந்து அவ பாடுறா. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான்கிட்ட 1994ஆம் ஆண்டு ஏஆர் ரஹ்மானையும் சந்தித்து அவற்றை அறிமுகம் நட்டு அவருடையும் சேர்ந்து நிறைய பாடல்களை பாடினவா.
கூடுதலாக ஆஷா வந்து பாடுறது ஆவணப்படங்கள்ல மற்றது ஒரு பாடல்களை பாடி கேட்கல சில பேர் அந்த பாடல்களை பாட மறுத்து விடுவார்கள். அந்த டைம்ல எல்லா பாடல்களையும் குறைந்த செலவில் எடுத்து பாடிக்கொண்டு வந்தவாதான் இந்த ஆஷா போஸ்லே. அதே மாதிரி தான் அவன் லைஃப்ல ஒன்று நடக்குது. அவருக்கு வந்து 3 பிள்ளைகள், அதுல ஒரு மகள் இருக்கிறது. அவ 2012 தற்கொலை செய்து இறந்து விட்டா. அது ஒரு சோகமான செய்தி தான். மாதிரி நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறா. என்னென்னா அவ பாடின பாடல்கள்ல 2008 பத்ம விபூஷன் விருதெல்லாம் இவாக்கு 2ஆம் இது கொடுபட்டிருக்குது. அதோட இல்லை, இவ அதிகமான பாடல்களை பாடி இருக்கிறாண்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல கூட இவாண்ட பேர் வந்து பதியப்பட்டிருக்கிறது. எவ்வளவு சாதனை நேயர்களே பாருங்க. நிறைய அவன் ரீட் பண்ணி கொண்டு போனா நிறைய அப்படியே வரும். எல்லாத்தையும் சில நேரத்துங்கள் என்னென்ன வேற மொழிகளில் இருக்கிறபடியா நான் சொல்ல கொஞ்சம் தடக்கப்படும் தண்டப்படும். நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே நான் சொல்லி கொண்டு வரேன். இப்படி நிறைய சாதனை செய்தவா தான் இந்த ஆஷா போஸ்லே நேயர்களே. நானும் ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து ஒவ்வொரு பிரபஞ்சங்களை பற்றி சிட்டியான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, நான் கழிச்சு கொண்டிருக்கீங்களே கீழே அந்த பிளாக் கலரில் வெறும் சப்ஸ்கிரைப் பண்ண, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கேன். அல்லாட்டி நீங்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வேறு. பாருங்க, இந்த வீடியோவுக்கு பிறகு நான் அடுத்த வீடியோ என்ன செய்ய போகிறோம் தான் நான் யோசிப்பேன். இப்போ அடுத்த பிரபலத்தை பற்றி அடுத்த வீடியோ வேறு. அப்போ இந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தான் எல்லாம் பயோகிராஃபி, ஏர்லி லைஃப் அப்படிப்பட்ட வீடியோக்கள்லாம் நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.